ஒரு வயசான ஆளு போருக்கு நடுவுல தரையில கிடக்கிற தங்கத்துல எடுத்துட்டு இருக்காரு. அந்த தங்கம் எல்லாத்தையும் எடுத்து முடிச்ச உடனே ஒரு கல்லையும் சேர்த்து எடுக்கிறாரு. இவரு தங்கத்தை கலெக்ட் பண்றத பாத்துட்டு இருந்த எதிரி டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் அந்த தங்கத்தை எல்லாம் கலெக்ட் பண்ண உடனே கொல்லலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா அந்த வயசான ஒரு கல் எடுத்திருப்பாருல, அந்த கல்லை வச்சு அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற லேண்ட்மைன் மேல போடுறாரு. அதுவும் பயங்கரமா வெடிச்சு புகையா கிளம்ப அதை சாதகமா யூஸ் பண்ணிட்டு தப்பிக்கலாம் ட்ரை பண்றாரு. ஆனா அந்த எதிரி ஆபீசரும் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே சுட சொல்றாரு. அவங்களும் கண்ணு மண்ணு தெரியாம அந்த புகையில சொல்றாங்க. ஆனா அந்த வயசான ஆளு ரொம்பவே புத்திசாலித்தனமா அமெரிக்கா மாதிரியான ஒரு ஷீல்ட யூஸ் பண்ணி அந்த புல்லட் தன் மேல படாமலே பின்னாடி எஸ்கேப். அந்த வயசான ஆளை செத்துட்டு தான் நினைச்சு அந்த எதிரி டீம் ஷூட் பண்றதை நிப்பாட்டுறாங்க. ஒரு சோல்ஜரை அனுப்பி செக் பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அந்த வயசான ஆளு ஒரு லேண்ட்மைனை தூக்கி போடுறாரு. அது கரெக்ட் அந்த சோல்ஜரோட தலையில விழுக தலை செத்துட்டு இறந்து போயிறாரு. அந்த சோல்ஜர் அடுத்து வரிசையா சோல்ஜர்ஸ் அனுப்ப எல்லாருமே ஒரு லேண்ட்மைன்ல காலை வச்சு அங்க இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பெண் கைதிகளோட உடம்புல கயிறை கட்டி முன்னாடி நடக்க சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு பீரங்கில அந்த சோல்ஜர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இந்த வயசான ஆள் இந்த டைம் சாதகமா யூஸ் பண்ணி ரொம்ப தூரம் எஸ்கேப் ஆகி வந்திருப்பாரு. போர்க்களத்துக்கு நடுவுல உடஞ்சு கிடந்த ஒரு காரு கீழே போய் எடுத்துக்கிட்டே தன்னோட கால்ல இருந்த புல்லட்டை கையிலேயே எடுக்கிறாரு. இந்த பயங்கரமான வழியில அப்படியே மயங்கிடுறாரு. அவர் மயங்கி கண்ண அந்த இடத்துக்கு எதிரி சோல்ஜர்ஸும் கூடவே நாயோட வந்துட்டாங்க. அந்த இடத்துக்கு அவரோட சென்ட அந்த நாய் கண்டுபிடிச்சிட்டு உடனே அங்க இருந்த காரு கீழே போய் படுத்துக்கிட்டு அந்த கார்ல இருந்த ஃபியூயல் கேபிள் அறுத்து விட்டு அந்த பெட்ரோல் அவர் மேல சிந்துற மாதிரி செய்யறாரு. அடுத்து அங்க இருந்து தப்பிக்கிறப்போ சோல்ஜர்ஸ் பாத்துறாங்க. உடனே இந்த சோல்ஜர்ஸ் தன்கிட்ட இருந்த நாயை அவுத்த விட அந்த நாய் அவர் கிடைக்கிறதுக்காக ஃபாஸ்டா வருது. ஆனா அவர் தைரியமா அந்த நாய்களை பார்த்து நின்னு கையில இருந்த ஒரு தீக்குச்சியை கொடுத்துறாரு. அவர் உடம்பு ஃபுல்லா பெட்ரோல் சிந்தி இருக்கும் இல்லையா, அதனால அவர் மொத்தமா எரிய ஆரம்பிக்கிறார். அதனால அந்த நாய்களை அவரை பார்த்து பயப்படுது. இதை சாதகமா யூஸ் பண்ணி அந்த நாய்கள் கிட்ட இருந்து அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு.